சிக்கன்னாலே யாருக்குங்க பிடிக்காம இருக்கும். அதுவும் இந்த ஒரு ஸ்நாக்ஸை நீங்கள் சிக்கனில் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ அது கூடயே 1 கப் அளவுக்கு எலும்பு இல்லாத சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுடலாம். வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா உதிர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மைதா மாவில் கொஞ்சம் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்குனா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போம்னா நம்ம சிக்கன் உறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்த்துட்டு நல்லா மசிச்சுட்டு கொத்தமல்லியில் சேர்த்துட்டு நல்லா கையால் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட இதோட வேலை முடிஞ்சுது. இப்போ இதை நல்லா உருண்டை பிடிச்சி எடுக்க போகிறோம். எல்லாத்தையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு அந்த மைதா மாவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா முக்கி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் மிதமான தீயில வச்சுட்டு பொரிச்சு எடுக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான ரெசிபி தான், மறக்காமல் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.